இன்றைய நாளில் நாங்கள் செய்திக்கு கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே முதல் தடவையாக ஜெர்மன் தேசத்திலிருந்து சிஸ்டர் ஜானட் சுவிசேஷர் வானொலியா வந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஸ்டுட்கார்ட் ஜெர்மனிலிருந்து முதல் தடவையாக சங்கமா வானொலி நிலையத்திலே இந்த அபிஷேக ஆராதனை செய்து கொடுக்க வந்திருக்கிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், இவர் ஜெபக்குழு வைத்திருக்கிறார். அந்த ஜெபக்குழுவிலே நானும் இருக்கிறேன் ஒரு மெம்பராக. அவரை நாங்கள் இப்பொழுது சங்கமா வானொலியின் சார்பாக ஆராதனை உபவாச ஜெப செய்தி கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் சார்பாக அன்போடு வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அகிலா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சங்கமன் தொலைக்காட்சிக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கிற மகேந்திரன் ஐயாவுக்கும் பிரதருக்கும் எஸ்லி பிரதருக்கும் நான் கிறிஸ்துவின் நாமத்துல நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்லாது எனக்கு இந்த வாழ்க்கை தந்தது இந்த குரூப்புக்கு போற அருந்ததி சிஸ்டர், அருந்ததி அம்மாக்கும் இந்த இடத்துல நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நான் ஜெர்மன் தேசத்துல ஸ்டுட்கார்ட்ல இருக்கிறேன். இருக்கிறேன். 33 வருஷமா இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. ஓகே, தேங்க்யூ. ஆவியானவர் இவ்வளவு நேரம் வழி நடத்துறாரோ அப்படி வழி நடத்துங்க. நேரத்தை பார்க்க வேண்டாம். இப்பொழுது செய்திக்கு கூட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமென். ஓகே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் ஆண்டவரே உமது வார்த்தை பகுதி உமது தேவ சமூகத்தில் நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி ஆண்டவரே கேட்பவர்கள் மத்தியில அவருடைய இருதயத்துக்குள் ஊடுருவி சென்று அப்பா தனிமையான இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் முதியோர்கள் மத்தியிலும் என் தேவனை பேசியராக அறிந்தவர்கள் மத்தியிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவரை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டறிய வேணும் என்று தேவனை உமது சித்தமாக இருக்கிறோம். இதாவே உமது சித்தத்துக்கு நேராக இந்த வார்த்தைகளை ஒரு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தடைகளை உடையுங்க. பரிசுத்த ஆவியானே உமது அபிஷேகம், உமது வல்லமை, உமது அக்கினி, உமது தேவ பிரசன்னம் வார்த்தைகள் அணுக்களின் ஒவ்வொன்றோடும் நீங்க மாத்திரம் வெளிப்பட வேணுமாக ஜெபிக்கிறேன். தேவரே, எந்த இடத்திலும் என்னுடைய சுயங்கள் வெளிப்படாதபடி அப்பா உமது கல்வாரி சிலுவையின் மறைவில் என்னை மறைத்துக் கொள்கிறேன். உங்களை மாத்திரம் முயற்சி ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமே. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டப்பட்ட பகுதி உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு இந்த சமூகத்துல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10 குறிப்பிடுப்பதற்காக நான் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோ, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இதோட கருத்து என்னென்று சொன்னா, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாக இருந்தால் அவர் முதல் எங்களை பலப்படுத்த வேணும். அதுக்கு பிறகுதான் அவர் எங்களை சகாயம் பண்ணுவேன் சொல்லி இந்த வேத வசனம் எங்களுக்குள்ள குறிப்பிடப்படுறது. பாருங்க, பலன் என்றது சொன்னா 2 விதமான பலனை குறிக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய பலன், 2வது சரீரத்துக்குரிய பலன். பாருங்க, பவுல் உபவாசம் இருந்து போஜனம் பண்ணி பலன் அடைந்தான் அப்போஸ்தலர் 9 சொல்லுது. சோ அவன் அப்ப சாப்பிடும் போது நாங்க உபவாசம் இருக்கிறோம், களைப்படைகிறோம், சோர்வடைகிறோம், நாங்க சரீர பலத்துக்காக உணவு உட்கொள்றோம். அது சரீர பலனை குறித்து சொல்கிறது. ஆனா ஆவிக்குரிய பலனைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்க, நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இலங்கை, இந்தியா, எத்தனையோ தேசத்து மக்கள் நாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள். நாங்க சொல்ல முடியாது நான் சமாதானமா இருக்கிறேன், நான் சந்தோஷம். வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்கலாம், கார் வச்சிருக்கலாம், 2-3 வீடு வச்சிருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா வாழலாம், வெளிப்படை தோற்றங்கள் இல்லையா? ஆனால் வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும் அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. கர்த்தர் அறிவார். இந்த கர்த்தரை ஆவியானவர், அவர் எங்கே உண்டு விடுதலை உண்டு. இன்றைக்கு என்னுடைய செய்தி ஆவியில் பலன் கொள்ளுங்கள். இந்த கர்த்தர் நான் இதுக்கு முதல் பாட்டுகள் எல்லாமே ஆவியில் அனலாயிருக்கள். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் அந்த பாடல்களின் ஊடாக கர்த்தர் இன்றைக்கு வார்த்தை அடையாளப்படுத்துறவர்களால் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சோ, ஆவியில் பல கொள்ளுங்க. அதான் இந்த நாட்டு செய்தி. பாருங்க, உலகத்துல வர பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எந்த மனுஷனுக்கு வந்தாலும் ஒரு மனுஷன் ஆவியில பலன்
வருகிறோம். எந்த மனுஷனுக்கு ஆவியில பலன் வருகிறோ அவனாத்தான் உபத்திரத்தில் இருந்து ஜெயிக்க முடியும். பாடுகளில் இருந்து வெளிவர முடியும். நெருக்கங்களில் இருந்து அந்த மனிதனால் தான் வெளிவர முடியும். நாங்க மனிதர்களோட ஆலோசனை கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நாங்க ஆலோசனை கேட்கலாம், மனம் விட்டு கதைக்கலாம். அவர்கள் ஆட்கள் சொல்வார்கள், ஆனா தங்கட வழியை பார்த்து கொண்டு போயிடுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை நாங்கள் எப்படி மேற்கொள்றது, அதான் ஒரு கேள்விக்குறி இல்லையா கேட்குறது. கர்த்தர் எங்களோட இருக்கிற நாங்க இதை நிற்கிறார்கள். இந்த எனக்கு பிரதர் மகேந்திரன் சொன்னார், இந்த குரூப்ல இந்த சங்கமம் தொலைக்காட்சியில 70% வந்து கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், 30% கர்த்தரை அறியாத பிள்ளைகள். கர்த்தரை அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், மரண வியாதிகள், கட்டுகள், நுகங்கள் 2 பேருக்குமே இருக்குது. 2 பேருக்கு 2 பாலாருக்கும் சேர்ந்ததாக இருக்கு இந்த செய்தி. பாருங்க, எங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள ஒரு பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும்போது நீங்க சோர்ந்து போறீங்களா இல்லையா? உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு சோதித்தறியுங்கள். என்று சொன்னா ஒவ்வொரு ஆக்களுக்கும் பாடுகள் வரும், வேலிடத்துல நெருக்கம் வரும், பேங்க் பிரச்சனைல நெருக்கம் வரும், ஊழியத்துல நெருக்கம் வரும், பிள்ளைகளால பாடுகள் வரும், வியாதிகள் வரும், நிறைய காரியங்கள். இந்த பூமியில நாங்க வாழ மட்டும் எங்களுக்கு ஒருத்தரவங்க ஏதோ ஒரு வழியில மாறி மாறி எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் வாய்ப்புல கேட்கிறோம். சோ அப்ப இதுல நாங்க ஜெயிக்கணும்னு சொன்னா ஆவில பலன் கொண்டால் அன்றி நாங்கள் இந்த பிரச்சனையில இருந்து வெளிப்பட முடியாது. இதுக்கு உதாரணம் வந்து, நான் ஒரு சிங்கிள் மதரா இருக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும். வாழ்க்கையில வந்து ஒரு உபத்திரவம், பாடுகள் நிமித்தம் நான் தனிமையாக்கப்பட்டேன். ஆனா பிள்ளைகளை நிமித்தம் நான் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கைப்பற்றி நான் அவருக்குள்ள என்னை முழுமையா ஒப்பு கொடுத்தபடியால் தேவ ஆவியில் பலன் கொண்ட பாத்திரமாக, என்ன சொல்றது, கர்த்தரை அவர் என்னை கரம் பிடித்தபடியால் அவரே பயப்படாதே, நான் உனக்கு துணையாளி, இந்த கரம் பற்றி தேவன் என்னை வழி நடத்தபடி அன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் இந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்ற வார்த்தை வந்து நாங்கள் கழிப்பிடங்கள்ல வார்த்தை கொடுக்கலாம், ஜெப குழுக்கள்ல வார்த்தை கொடுக்கலாம், மீட்டிங்ஸ்ல கொடுக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையானது உங்களோட வாழ்க்கையோடு இணைந்திருக்க வேணும். வார்த்தை வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருந்தால் தான் அங்க பரிசுத்த ஆவியோட தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை, தேவ வல்லமை அந்த இடத்தில் கடந்து வர முடியும். என்றா அவர் சொல்றார், 2 காவல் சொல்றார், உபத்திரப்பட்டது நான் நல்லது, நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னொரு வசனம் சொல்லுது, நறுங்குண்ட ஆவிகளை தேவன் வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்கிறது. வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரியும், ஆனா வார்த்தை எங்களோட வாழ்க்கைக்குள்ள காணப்படாது. அதைத்தான் கர்த்தர் இந்த நாள் எங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்குள்ள ஆவில பலன், உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது நாங்கள் ஆவில பலன் கொள்ள வேணும். ஆவில பலன், இப்ப பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு நாள் நான் ஒரு பிரச்சனை வந்தா நான் கலங்குவேன், 2 நாள் யோசிப்பேன், கத்திட்டு ஜெபிப்பேன், தேவ ஞானம் மண்டிய போட்டு குழப்புவேன். ஆனால் 3வது நாள் அந்த பிரச்சனைக்கு மேல ஏறி நான் நடந்து செல்லுவேன். பிரச்சனை என்ன தலையை மீற நான் ஒரு நாளும் அனுமதித்தது கிடையாது. அது எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு கிருபை. எனக்கு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க நான் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய லைஃப் அந்த ஒரு சேலஞ்ச், சவால்களை நான் அனுதினமும் சந்திக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறபடியால் நான் எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் அசைக்கப்படுவதும் இல்லை, எப்பக்கம் நிற்கப்பட்டாலும் நான் மனம் அடிவடைந்து போவதும் இல்லை. என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியும். இந்த கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார் எங்களை கேட்கிறேன். சோ இதால நான் உங்களுக்கு சொல்ல வாழ்ந்தா ஆவியில பலன் கொள்ள. நீங்க எப்படி ஆவியில பலன் கொள்ள முடியும்? ஒரு கேள்வி, எப்படி நாங்கள் ஆவியில பலன் கொள்ள முடியும்? அதுக்கு முதல் நாங்க சின்ன காரியத்தை பார்ப்போம். பாருங்க, நீதிமொழிகள் 20:27 சொல்றது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். பாருங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆவி நமக்கு சுவாசமாக இருக்கிறது, சுவாசமான யாவரும் கர்த்தரை துதியுங்கள்னு சங்கீதக்காரர் சொல்றார். அப்ப மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். தீபம் என்ன? ஒரு பாதைக்கு வெளிச்சம், அது ஒரு வழிகாட்டி. பாருங்க, நாங்க நடந்து போற பாதையில வந்து இவன் இருக்கும் போது ஒரு வெளிச்சம், ஒரு வார்த்தையின் வெளிச்சம், தீபம். அந்த தீபம் வந்து எங்களுக்கு வெளிச்சத்தை தரும்போது நாங்க கால்கள் இடராமல், கண்களுக்குள்ள விடாமல் நாங்க கடந்து சென்று கொண்டிருக்க முடியும். சோ அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆவி
ஆத்மா சரீரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது கர்த்தர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆவி, ஆத்மா, சரீரம். ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த 3 பகுதிகள் இருக்குது. ஆவி வந்து எப்போது கர்த்தரோட மேல் நோக்கி பார்க்கும். ஆத்மா என்ன செய்யும்? ஆவியோடு ஆத்மாவோடும் அது இணைந்து செயல்படும். சரீரம் வந்து உலக பிரகாரமாக அது இருக்கும். பாருங்க, அதான் பேதுருக்கு வந்து மாமிசம், உலகம், பிசாசு 3 அடிக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாமிசத்தாலேயும் போராட்டம் இருக்குது, உலகத்தோடையும் போராட்டம் இருக்குது, பிசாசோடையும் போராட்டம் இருக்குது. சோ அப்ப பாருங்க, நாங்க ஒரு மனுஷன் கத்த சொல்றாண்டா, நாங்க கத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியான முத்திரை மீட்பு நாளுக்கு எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா எங்களுடைய ஆவி என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியாவோடு இணைந்திருக்க வேணும். இசைந்திருக்கோன்னு கர்த்தர் விரும்புகிறார். வார்த்தையால இல்ல, கிரியைகளால இணைந்திருக்க வேணும். தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் என்னோட ஆவியோடு இசைந்திருக்க வேணும். உங்கள் ஒவ்வொருவோடு இசைந்திருக்கும் பொழுதுதான் என்ன நடக்கும்? நாங்கள் வார்த்தைகளை கேட்கும் போது அந்த வார்த்தைகளோடு நம்முடைய இருதயங்கள்ல ஆத்மால பதியும் பொழுது அந்த ஆவின ஆத்மாவும் ஆவியும் இணைக்கப்படும் போது அந்த ரெண்டும் இணைக்கப்பட்டு எங்களுடைய இருதயத்தின் உள்ளான மனிதர்கள் வந்து அந்த வார்த்தைகள் கேட்கிற வார்த்தைகள் 30, 60, 100 பெருகி எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சத்தம், எங்களுக்கு ஒரு கண்ணீர் கேட்கிற வார்த்தை வந்து ஒரு மனுஷனோட பேசுவது போல வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும், பாதுகாக்கும், என் கால்களுக்கு தீபமாயும் பேதைக்கு வெளிச்சமாக இருக்கென்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதே போல அது எப்படி எங்களுக்கு தீபமாயிருக்கும், எப்படி பேதைக்கு வெளிச்சமாயிருக்கும் என்று சொன்னார். வயது காலம் கட்டு போட்டுதான் எடுத்து போறதால கிடையாது. அந்த ஆவி, என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியோடு இசைந்திருக்க வேணும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாத இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு உபவாசத்தினால கேட்கிறேன். என்னுடைய ஆவி கர்த்தருல களி கூறப்படும். என்னுடைய ஆவி களங்கம் இல்லாமல் இருக்கணும். என்னுடைய ஆவி தாழ்மையா இருக்கணும், எளிமையாக இருக்கணும். ஆவியில் எளிமையா உள்ள பாக்கியவன் சொல்லி மத்தியில் எழுதப்பட்டு தெரியும். அப்ப ஆவியிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அந்த ஆவி கர்த்தருடைய வார்த்தையை வந்து வாங்கி அப்படியே மேக்னெட்டா வாங்கி அது ஆத்மாவும் ஆவியும் ஒன்றோடு இணைக்கப்படும் பொழுது அந்த வார்த்தையின் விழுதுகள் 30, 60, 100 பெருகும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, வரலாற்று ஆசை புத்தகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏனோக்கு எல்லா போன்றவர்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் 100 அவங்களுக்கு மேல பதிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை என்ன சொன்னா, வார்த்தை வந்து ஒரு மனுஷனை பலப்படுத்தும். வார்த்தை பலப்படுத்தும். துணி வந்து சத்துருகளின் கிரிகளை முறியடிக்கும். ஜெபம் வந்து தேவன் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்பவரே 3க்கும் பவர் அதிகம். ஆனா ஒரு மனுஷன் சோர்ந்து போகாமல் பலமாக பிரச்சனை கடந்து போவதற்கும் ஒரு பிரச்சனை வந்தா ஏன் வருகிறது, இதற்கு வருகிறது, இதனால் வந்தது, இதனால் இந்த குழப்பம் வருகிறது, இதை நான் எப்படி உடைப்பேன், இது எப்படி கடந்து செல்லுவேன். சில பிரச்சனை கடக்கும் போது அது எங்களுக்கு எதிராக வந்தா அப்ப சில பிரச்சனைகள் நாங்கள் மூடாம அதை சுற்றி கடந்து போக வேணும். நாங்க நேருக்கு போனோம்னு சொன்னா விழுந்துருவோம். அதை கடந்து அப்ப தேவ ஞானம் சகலும் நம்மளுக்கு வார்த்தையெல்லாம் அடக்கப்பட்டிருக்குது. தேவன் நம்மளுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு உங்களுக்கும் கட்டளையிட்டு தந்திருக்கிறார். அவர் தேவ பிரசனம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். எங்கள் மற்றவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் என்ன இத சொல்ல வாரன்னு சொன்னா, அதாவது சொல்லுவாங்க, நாடக மேடையெல்லாம் வாழ்க்கை ஆகாது. புரியுதா? லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஒரு வாழ்க்கை வந்து நான் உங்களோட நிஜ பிராக்டிக்கல் லைஃபோட உங்களோட பேசிக்கொண்டு போவேன். இந்த வாழ்க்கை வந்து ஒரு கரடு முடான பாதை. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கரடு முடாடு ஃபைட்டிங். ஆனா ஃபைட் மனுஷனோட ஃபைட்டிங் இல்ல, கர்த்தரோட போராடி இந்த அளவு கர்த்தனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த கர்த்தருடைய ஆழங்கள் பரிசுத்த ஆவியாளர் மாத்திரம்தான் தேவனுடைய ஆழங்களை அறிய முடியும். மனிதர்கள் வந்து முகத்தை பார்ப்பார்கள். கர்த்தர் மாத்திரம்தான் இந்த இருதயத்தையும் உள்ளாத உணர்வுகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறது கர்த்தராவியான ஒருவர் மாத்திரம்தான். அப்ப கர்த்தருக்கு தான் உங்களை உண்மை நிலைமைகள் தெரியும். அவர் உங்களை உற்று நோக்குற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம கர்த்தர் நோக்கினான் வசனம் இருக்குது. அதே மாதிரி கர்த்தர் உங்களை நோக்குற தேவனாக இருக்கிறார். சோ ஆவியில நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னா, நாங்கள் ஆவியில பலன் கொள்கிற பாத்திரமாக நாங்கள் நீங்களும் காணப்படுவோம். அப்ப நாங்க வசனத்தை கேட்கும் போது கர்த்தருடைய, அதாவது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறபடியால் தீபம் வந்து வழிகாட்டியா இருக்கிறது. நாங்க தங்கி இருக்கிற கூடாரம், இந்த கூடாரத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் எப்படி இருப்பார்? பரிசுத்த ஆவியார் எண்ணெயா இருக்கிறார்,
திரியா இருக்கிறார். அப்ப நாங்கள் எப்போதும் ஜெபத்தோடும் துதித்தலோடும் வேத வாசிப்போடும் இணைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ள அனலாக மாற்றுவார். பாருங்க, ஒரு பக்கத்துல ஒரு திரியும் ஒரு எண்ணெயும் எப்பவும் ரெடியா இருக்கிறது வைங்களேன். எனக்கு போல பக்கம் தெரியும் திரி இருந்த எண்ணெய் எல்லாத்துக்கு நெருப்பு எரியாது. அப்ப நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கணும். நாங்க ஆவியில அனலாக இருக்க வேணும். ஆவியில அனலாக இருக்கணும். கிருபை வரங்களை அனல்முற்ற பாத்திரங்களாக நானும் நீங்களும் காணப்பட வேணும் என்று சொல்லி தேவன் இந்த நாட்கள்ல விரும்புற. பாருங்க, இதுக்கு உதாரணமா இந்த எரேமியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, எரேமியா சொல்ற தேவ வசனத்தினால் என் எலும்புகள் பற்றி எரிந்து என் இதயம் அனல் ஆயிற்றுன்னு சொல்றார். பாருங்க, தேவ வசனத்தால என் எலும்புகள் பற்றி எரிந்தது, என் இதயம் அனல் கொள்ளுன்னு சொல்றேன். நான் நோச்சு பார்த்தேன். நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய நோச்சு பாருங்க. நோச்சு பார்த்தேன்னு சொன்னா ஹார்ட் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு இருதயத்துக்கு, அதாவது ஒரு சரீரம் இயங்குறதுக்கு இருதயம் முக்கியமானது. இருதயம் பாம்பு நின்றுச்சென்று சொன்னா குருதி சுற்றோட்டம் தலைக்கு போகாத ஆக்கள் கோமாக்கு போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு தெரியுமா நடக்கும் என்று சொல்லி. அப்போ ஒரு சரீரத்துக்கு முக்கியமான இருதயம் இருந்தா அதுதான் குணத்தை வாங்கி சுத்திகரிச்சு குருதி சுற்றத்தோட நல்ல ரத்தம் அதை பிரிச்செடுத்து நாங்கள் சுவலமா வாழ்றதுக்கும் லேப்டாப்ப உங்களுடைய வாழ்க்கை சீராக போறதுக்கு காரணம் இருதயம் தான். சோ அதே மாதிரிதான் எங்களோட ஆத்மா வசனம். இந்த வசனத்தை நாங்க உட்கொள்ளும் போது அது உங்களுடைய ஆத்மா ஆவியோடு இணைக்கப்பட்டு ஒன்றாக செயல்படும் போது அது என்னோட கலந்து இருதயம் முழுக்க சுத்திகரிக்கப்படுகிறது. வார்த்தையின் சுத்திகரிப்பு கனிகள். அப்ப நாங்கள் எங்களை சுத்திகரிக்க என்னோட கண்ட அந்த வார்த்தையின் விழுதுகள், ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லா இடங்களும் ஒட்டி 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 எரேமியாவுக்கு எப்படியோ அனல் கொண்டது போல இருதயம் பற்றி எரிய வேணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தினால் எழுப்புதல் உண்டாக்கப்பட வந்து கர்த்தர் விரும்புகிறார். ஆவியில் எழுப்புதல் இந்த காலத்துல வரணும்னு சொன்னார். ஆவியில் எழுப்புதல் வரணும்னா வசனத்தில் அத்தனை எழுப்புதல் உண்டாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை வசனத்துக்குள்ளால கட்டப்பட வேணும். ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக அதை அமைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, யோவான் 11:10 சொல்லப்படுவது, உன்னுடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உன்னுடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவியில் பலம் கொள்ளும் போது பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படியும். அப்போ 10:38 சொல்லிக் கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 37:5-6 பார்த்தீங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் எலும்புகளை பார்த்து வார்த்தையாளர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அப்போ என்ன நடக்குது? ஒவ்வொரு எலும்பும் தனி எலும்போடு அது என்ன செய்யுது? போய் இணைக்கப்பட்டு எலும்புகளுக்கு மேல என்ன நடக்குது? எலும்புகளுக்கு மேல நார்கள் உருவாகி தசைகள் உண்டாகி அது தோளால ஊடப்படுகிறது. அப்ப வார்த்தையால ஊடப்படும் போது என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசனமாக அந்த வார்த்தையை அவர் ஊடும் பொழுது சொல்லும் போது அவர் கட்டளையிடும் போது அந்த ஆவியின் ஜீவனமுள்ள வார்த்தை உலர்ந்த எலும்புகளை ஒன்றாக்கி ஒரு சேவையாக மாற்றுகிறது. அதுதான் ஆவியில் பலம் கொள்ளுதல். ஆவியில் பலம் கொள்ளுதல். நாங்கள் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ஏதோ வியாதி வரலாம், நாங்க பெரிய பெரிய பாசத்துக்கு ஜபிக்கலாம், ஜபிச்சு விடுதலை ஆகலாம். ஆனால் அந்த விடுதலையை தக்க வைத்துக் கொள்ளணும் என்று சொன்னா அது என்னுடைய கைகள்ல இருக்குது. இந்த கர்த்தர் எங்களோட தனிப்பட்ட ரீதியா அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது கடைசி காலமாக நான் நீங்கள் இருக்கிறார்கள். எங்கள்கிட்ட கையில பைபிள் இருக்கிறது. கர்த்தரின் ஆவியானவர் அவர் எங்கு உண்டு விடுதலை உண்டு. நண்பான இந்த சகோதர சகோதரிகளை நோக்கி பாருங்க. கர்த்தர் வார்த்தையாலாம் சகலத்தை உருவாக்கினார். கேட்கிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனா இருந்தது, அது தேவனோடு இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும் கேட்கிறேன். சோ அந்த வார்த்தையின் ஜீவன், அந்த வார்த்தை தான் இயேசு. எங்களுக்காக பிறந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எங்களுக்காக மரித்தார், உயிர்த்த வல்லமை நாவியார் உயிர்ப்பித்தார் என்று சதா காலத்தில் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஆவியானவர் அவர் எங்கே உண்டோ விடுதலை உண்டோ. நாங்கள் ஆவியின் பலம் கொண்ட பாத்திரமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா நாங்கள் வசனத்துல யோசிச்சு பாருங்க. நிறைய பார்த்திருக்கிறேன். விசாகத்துக்கு சர்ச்சுக்கு போனா பிரச்சனை கிடையாது. ஆனா இவன் ஒருவன் வசனத்துல கட்டப்படுறானோ, இவன் வசனத்துல வளர்றானோ அவனைத்தான் அவன் குறி வைப்பானே. வசனத்தை கேட்டா அவன் தன்னை அடிக்க வந்துருவான். இந்த ஏசப்பா வசனத்தை வச்சுத்தானே அவனை எல்லாரும் ஜெயிச்சு கொண்டு போறார் வாழ்க்கையில உலகத்துல. அப்ப வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாக இருக்கணும். அதுக்கு வழிகாட்டி நாங்கள் எப்போ
பரிசுத்த ஆவியில உண்மையான நாங்கள் எப்பவும் நிரப்பப்பட்ட பாத்திரம் தாவிது சொல்றான், என் பாத்திரம் உமது எண்ணினால ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழிகிறது. உமது அபிஷேகத்தால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தரின் மேற்ப நான் தாழ்ச்சி அடைந்து அவன் எவ்வளவு எல்லா வாழ்க்கையில் இழக்கிறான். இழந்தாலும் அவன் தந்த மனசு தன்னுடைய பட புள்ளை எல்லாத்தையும் இழந்தாலும் அவன் தனக்குள்ள வந்து தன்னை தானே பலப்படுத்தி திடப்படுத்தி கொண்டாண்டா. தாவிது நாளுக்கு நாள் வார்த்தையில பலப்பட்டு விருத்தி அடைந்தான். தாவிது நாளுக்கு நாள் வார்த்தையை உண்மை சொல்றேன். நான் ஜெபிக்கும் துதத்தை எல்லாமே வாஞ்ச கத்தட்டு தெரியும். ஆனா வார்த்தை என்று சொன்னா எனக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச ஒரு ஆசை. வார்த்தை என்று சொன்னா இந்த வார்த்தை வந்து எனக்குள்ள நான் சோர்ந்திருக்கும் போது அதுக்காக சொல்ல மாட்டேன். கலக்கம் வரும், உபத்திரவம் வரும், பாடு வரும், சவால்கள் வரும். ஆனா இந்த வார்த்தை வச்சு அட்டுப்பெண் திருப்பி இதான் கத்த எனக்கு கொடுத்த பலன். என் பலனாகிய கத்தாவே, என் பலகான துருகமே, என் அடைக்கலமே. இந்த வீதம் சொல்லுகிறது. ஒரு சிஸ்டர் படிச்சா, நான் ஜபிக்க 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 என் தேவன் தலையாட்டுவார். என்ன காரியம் அனலான தேவன் இறங்க வேணும்னு சொன்னா நாங்கள் எந்த டைம் நாங்க ரெடியாக இருக்க வேணும். பரிசுத்தாவின் இந்த அபிஷேகத்தால நானும் நீங்களும் இப்போ நிரப்பப்பட்ட பாத்திரங்களாக இருந்தா நிச்சயம் நாங்க சத்துருக்களை ஜெயம் கொள்ள முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா துதியின் தேவ பிரசனத்தாங்க நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேணும். தாவிது பாருங்க, சங்கீதம் 63:2 சொல்லப்படுது, பரிசுத்த தலத்தில் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் காண்பேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை என்றும் துடிக்கும் என்று அவன் தாவிது பாடுகிறான். பாருங்க, நாங்க அதாவது தேவ பிரசனம் நாங்க செபிக்கும் போது தேவ பிரசனம் கட்டாயம் தேவை. அதே மாதிரி துடிக்கும் போது தேவ பிரசனம் தேவை. தேவ செயல்கள் போகும்போது அது மாமிசத்துல அந்த தேவ செயல்கள் வருகிறா அல்லது பரிசுத்த ஆவியானவர்களுக்குள் அந்த தேவ செய்தி எடுக்கப்பட்டதா அந்த கண்டர் என்று சொன்ன தேவ பிரசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரியவர் சகலத்தை மாறாந்து நிதானித்த கலவன் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நாங்க தனி அறையில, நாங்க ஜெப அறையில, என்னோட ஜெப குழுல, நாங்க கத்தட்ட சமூகத்துல சபையில நாங்க கத்தரை நோக்கி பருவத்தை நோக்கி நாங்க ஜெபங்களை எடுக்கும் போது தேவ பிரசன்னம் வானம் திறக்கப்பட்டு தேவாண்ட அக்கினி பரிசுத்தாண்ட வல்லமை ஒட்ட அபிஷேகம் எங்கள் மீது அனலாக கடந்து வர வேணும். இட்ஸ் அ பிராக்டிகல் லைஃப். நான் இதுவும் இல்லாத ஒன்று சொல்றேன், வினாந்தாத்தான் முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நறுங்குண்டவர்களை அதை ஆட்சி தேற்றவும், கட்டுக்களை கட்டவிழ்க்கவும், காயம் பட்டவர்களை ஆட்சி தேற்றம் தான் அவர் உலகத்துக்கு வந்தார் கேட்கிறேன். ஆனா நோக்கி பாருங்க, இன்றைக்கு நடக்கிற ஊழியம் நாங்கள் ஆவில பலம் கொள்ளுவோம்னா நான் ஆவில பலம் கொள்ள ஒரு பாத்திரமா இருந்தாத்தான் இந்த குடும்பத்துல இருக்க சிறையிருப்பை நான் திருப்ப முடியும். இந்த குடும்பத்தை நான் சாட்சியாக நிலைநிறுத்தணும் சொன்னா நான் ஆவில பலம் கொண்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேணும். நான் கட்டுக்களை விட்டு தலை நிமிந்து சவாலை சந்தித்து தேவோட வார்த்தையால உலகத்தை ஜெயிக்கத்தக்க ஒரு பாத்திரமா இருந்தப்ப இந்த குடும்பத்தை சாட்சியாக நிறுத்த தேவன் எங்களுக்கு வல்லமையை தர முடியும். ஏன்னா குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. உங்களுக்கே தெரியும், நானே கட்டுங்களா இருந்தால் எப்படி என்னால் இந்த குடும்பத்தை கட்ட முடியும்? வேதம் சொல்லுகிறது, தேவன் வீட்டை கட்டாவிடு, கட்டுவதன் பாடு விருதான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நானும் நீங்கள் இந்த உபவாச நாட்கள்ல தேவன் ஒன்று நான் விரும்புறார். நாங்க மேல சார்ந்து வாழலாம் பிள்ளை சொல்லுங்க, அது ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பங்கள். ஆனால் ஒரு மனுஷன் தனியாக ஒரு மனுஷனை நிறுத்தி தனிமையில ஒரு மனுஷனை வைத்து உருவாக்கினார். அதாவது தேவ திட்டமும் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவன் தனிமையில தனியாக வைத்து தேவனை உருவாக்கி கொண்டு வர ஒரு கிருபைய கட்டணக்கு எனக்கு தந்தபடியா தேவனை உருவாக்கி கொண்டு வருக. அது அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இருந்த அதுக்கு பேர் வந்து சொல்லி லண்டன்ல அவர் என்ன சொன்னா, மரிச்சவர்களை அவர் உயிரோடு எழுப்புறார். 21 பேரை வந்து அவர் உயிர் தெளிப்பினார். அவர் 21 பேரை வந்து அவர் உயிர் தெளிப்பப்படும் போது அவர் பெரிய ஒரு ஊழியக்காரர் சொல்லி. ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு வாலிபன் வீட்டை போய் அவரை அந்த பிசாசு விரட்டுறதுக்கு அவரை கூப்பிடுறாங்க. அதை போட செபிக்கிறார். ஜேசுக்கு நாமத்துல இந்த வாலிபனை விட்டு போன்னு சொல்லி அவர் அதட்டும் போது அந்த பிசாசு நாம விட்டு போகல. அப்படிங்கிற காட்சிக்க செத்தாக்களை எல்லாம் உயிர் தெளிக்கிறார். ஆனா இந்த பிசாசு விரட்டினால முடியாம இருக்கிறது அப்செட் ஆயிட்டேன். அவர் பார்த்தா அது முடிக்கல. திருப்பி தந்த இடத்துக்கு வந்த அவர் பெரிய பள்ளிக்கூட அந்த இடத்துல அதை செய்தி கொடுக்கணும். அந்த கிரவுண்ட் எல்லாம் அந்த ஸ்டேடியம் எல்லாம் மக்கள் ஒன்று குடித்தாங்க பிரசங்கத்துக்கு.
ஆனா இவரால பிரசங்கம் செய்ய முடியவில்லை. மனதுக்குள்ள மனம் குழம்பி இருந்தது. சஞ்சய் தேவரே, எனக்கு எவ்வளவு ஒரு எனக்கு ஆசீர்வாதம் தந்ததில்லை. நான் செத்தாக்களை கூட உயிர் தெழுப்பினேனே. ஆனா இந்த பிசாசு பிடிச்ச வாலிபரை என்னால் உயிர் தெழுப்ப முடியலை என்று சொல்லி அவருக்குள்ள கதறல் கதறல். என்ன சார் உடனே என்ன சார் அந்த ஸ்டேஜ்ல முழங்கால் போட்டு ஜெபிக்க வலிக்கிறார். அந்நிய பாஷையை ஜெபிக்கிறார். அந்நிய பாஷை அக்கினியாக மாற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் இவர் ஜெபிக்க 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 அதுக்கு சத்தம் கேட்டு மைக்கில் அதை ஜெபிச்சு கொண்டே இருக்க தன்னை மறந்து அப்ப ஜெபிக்கும் பொழுது அந்த மைக்கில் இருக்க சத்தம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அதிர தொடங்கிக்குது. அந்த பக்கத்தை விட அந்த மகன்கள் அந்த அந்த பிசாசு பிடிச்ச வீட்டுல அந்த மகனுக்குள்ள அந்த சத்தம் கேட்கும் போது அவன் கதவை திறந்து கொண்டு ஓடுறான் வீட்டை விட்டு. அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் ஓடுறான். ஓடும் போது தாய் எல்லாம் கத்த ஐயோ இந்த புள்ள கதவை உடைச்சு கொண்டு ஓடுறான் என்று சொல்ல இதை உடனே பாசறை கேள்விப்பட்டு பாசம் என்ன செய்ய கழிவிடத்தை வந்து இறங்கி அந்த சிமித் வேகமான பின்தொடர்ந்து ஓடுவாங்க. அவங்களோட கதையெல்லாம் ஓடும் பொழுது பாப்பா இன்னத்துக்கு ஒரு மனுஷத்துல வருவான். அழிக்கவும் சொல்லவும் திரும்பவும் அவனோட வேலை. அப்படி சொபிக்கு அதுக்கு விளங்கிட்டது. இனி நான் வந்து உடலுக்கு இருக்கல நான் வந்து என்ன இவனை அழிக்கத்தானே வந்தான். அப்ப இவனையும் கொண்டு போவோம். ஓடுவான். ஓடும் பொழுது ஒரு 7 வரைக்க அந்த அந்த வாலிபன் என்ன செய்யறான். அந்த வாலிபன் அதுக்குள்ள பாய எத்தனைக்கும் போது நின்று இது ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஜேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கிறேன். பிசாச நீ விட்டு ஓடும், நீ விட்டு போ கத்துறேன். கத்துன உடனே அந்த மகன் மயங்கி விழுகிறான். அந்த தண்ணீர் விழுகுது. ஆவி ஏரிக்குள்ள விழுகுது. இது உண்மையான ஒரு கதை. நான் ஒரு இடத்துல கேட்டேன். சோ அதே மாதிரி கர்த்தர் எங்கள் கையில வந்து பிசாசுல துறக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு வந்து வியாதிகளை சுத்தமாக்குறதுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன். இதோ சாத்தான் மின்னலை போல விழுவதை கண்டேன். தேள்களையும் சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏதும் சொல்லுகிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை எடுத்து நாங்கள் பயன்படுத்தணும். யோசிங்க. இந்த விடுதலையின் கூட்டம் இது ஒரு உபவாச கூட்டம். நாங்கள் ஒவ்வொரு நாளையும் வந்து சோடோட திரும்ப முடியாது. விண்ணப்பத்தோட வந்து என்ன சொல்லுவாங்க தண்ணீரோட வந்து காய்ச்சலோட திரும்ப முடியாது. எங்களை நாங்களே ஆராய்ந்து சோதி கருந்தே ஆக வேணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்து வெளிப்பட்டு ஆக வேணும் என்று அப்படி ஒரு டார்கெட் பாருங்க. அந்த விக்கி அந்த ஊழியக்காரனுக்குள்ள டார்கெட் நான் இந்த பிசாசு பிடிச்ச வாலிபனை விரட்டாமல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு டார்கெட். நாங்கள் ஓடும் போது 10-11 இந்த ஊழியம் செய்யாதீங்க. தகுதி செய்ய யார் நீங்க சபை வச்சிருக்கலாம், பெரிய பெரிய மினிஸ்ட்ரி வச்சிருக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக ஜீவனுள்ள சாட்சியாக கிறிஸ்துவின் ஜீவன் நாங்கள் அதிகாரம் கொடுக்கும் போது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். அதாவது பிசாசு ஓடித்தான் ஆக வேணும். தேவன் அதாவது அப்போஸ்தலர் 10:38 ஒரு வசனம் சொல்லுது. நசையாக இயேசு கிறிஸ்துவர் அவர் மீது பரிசுத்த அந்த அபிஷேகம் அந்த வல்லமை அவர் மீது இருந்தவரால் அவர் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்து வந்து வேதம் சொல்லுவது. இன்னைக்கு பாருங்க, பலிபிடத்துல நான் யாரையும் தப்பா சொல்லல, மனவேதையில கரைக்கிறேன். பலிபிடத்துல எனக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லா இடமும் நான் கேட்டுக்கிறேன். எல்லா இடமும் பிரிவினை, சபைகளுக்குள்ள பிரிவினை, கோபங்கள், இன்னும் பார்க்க நீங்க பெருசா வரப்பார் எவ்வளவோ பிரச்சனை இல்லாம ஏன் இந்த பிரச்சனை மானசத்தால நாங்க இன்றைக்கு ஒரு பிரச்சனை ஜெயிக்கொள்ளவே முடியாது. ஆவியில் பலம் கொண்டாத்தான் நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்க முடியும். நாங்கள் எந்த இடத்தில் வெட்கப்பட்டமோ தேவனங்களை தலைநிமிர முடியும். மாமிசங்கள் பிரிவினைகள் எல்லாம் கொண்டு வர சத்துருவின் கிரியைகள் சொல்ல நல்லா இருக்கும். ஒரு சிலர் சொல்ல நல்லா இருக்கும், எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீங்க சதை வச்சு பார்த்தாதான் தெரியும் என்று சொல்லுவீங்க. கதை வச்சு பார்த்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் சத்தியம் ஒன்று இருக்குது. உங்களுக்குள்ள பவர் சொல்றான் வந்து நான் அனுபவம் சாகிறேன், அனுபவம் நான் உண்மை அடிக்கிறேன், சிவவையில் அடிக்கிறேன் என்று சொல்றான். பவுல் வச்சிருந்தா இப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கான் அந்த படிப்புக்கு அவனுக்கு இந்த தைரியத்துக்கும். ஆனா என்ன சொல்றான், கர்த்தருக்காக தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். இந்த அப்பத்தான் எவ்வளவுக்கு ஒரு பாத்திரம் உடைக்கப்படுகிறோம், எவ்வளவுக்கு ஒரு பாத்திரம் ஜென்ம சுவாவங்களை உடைக்கிறோம், எவ்வளவுக்கு ஒரு மாமிசக்கிரிகளை உடைத்து தேவ சாயலாக தேவ ஆவியின் பலம் கொண்டு எழும்புறோம். அந்த பாத்திரத்துக்குள்ள இருந்து நிச்சயமாக மெய்யாவை கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாமிச கிரியைகள், வாக்குவாதங்கள்,
பிணக்குகள், மன கஷ்டங்கள், குரோதங்கள் இதெல்லாம் சித்திரவாண்ட காரியங்கள். அது நமக்கு வேண்டாமே. கர்த்தருடைய ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார். ஏன் நம்மால் இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க முடியாது? யோசிங்க. வாழ்க்கை ஜெயிக்க வேணும். ஜெயிச்சாக வேணும். ஜெயிக்கலாம், பார்ப்போம். அப்படியெல்லாம் கதை கிடையாது. ஐ ஹாவ் டு ஃபைட் மை லைஃப். ஐ ஹாவ் டு வின் மை லைஃப். ஏசப்பா சொல்றார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு. அவர் வந்து உலகத்துக்கு வந்தார், தாழ்மையை தடுத்து கொண்டார், மதித்தார், எல்லாமே சேவங்களும் அவரும் வாழ்ந்தார். ஆனா உலகத்தில் உபத்திரவம் உண்டு. எனக்கும் உங்களுக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனா திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்றேன். வார்த்தையால் உலகத்தை ஜெயித்தார். நானும் நீங்கள் வார்த்தையால விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறபடியா நாங்கள் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் எங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாருங்க, ஏசப்பா நானும் நீங்களும் இன்றைக்கு செபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், ஜெபக்குழு நடத்துற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துல நீங்க ஊழியக்காரா இருக்கீங்க. ஊழியக்காரர் நாங்களாம் ஆவிக்குரிய யுத்தம் பெற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆவிக்குரிய யுத்த குதிரைகளாக இருக்கிறோம். ஆவிக்குரிய யுத்த குதிரைகள். தாவித பாருங்க, ஏசப்பா வனாந்திரத்துல அவன் காட்ச பாரத்துக்கு வர முதலே அவன் மீது கொம்பின் மீது அபிஷேகம் ஊட்டப்பட்டு ஏசப்பா அவனை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். அதுக்கு கைகளை யுத்தத்துக்கும் விரல்களை போருக்கும் பழக்கிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவன் பாருங்க, அந்த காலத்துல வந்து பரிசுத்த ஆவியால் வந்து ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பரிசுத்த ஆவியானால் ஒரு ஆளுக்குள்ள இறங்கி தன்னுடைய தேவையை செய்து போட்டு பரிசுத்தாக போயிடுவேன். ஆனா இப்ப காலத்துல எங்களுக்குள்ள எப்பவும் இதற்கான மனசால எப்ப நாங்க அதை ஏற்றுக்கொள்றோமோ, நாங்க எப்ப ஆவியின் ஜலத்தினால நாங்க இயேசுவே மெய்யான தேவன் சொல்லி நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள முடிந்த பதினவரை போராடி இருக்க போகிறேன். அது உங்களுக்கு இருக்கு. பாருங்க, ஆதி காலத்துல பாருங்க, சிம்சன் வந்து பரிசுத்தாக இறங்கும் போதும் கடவுள் ஒரு தாடி எலும்பு எடுத்து அட்டிக்கிறான். அட்டிச்ச இடத்துல 1000 பேர் கொல்லப்படுறாங்க. பிலிஸ்தர் 300 நரிகளை வச்சு கொள்றான் பாருங்க, பிலிஸ்தீன காரியத்துல. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியான வல்லமை நாளும் நீங்க நிற்கிற மாதிரி கிடையாது. அவனுக்கு பேதருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியான இறங்கும் போது அவனோட பகிர்ந்தவன், சிறுபான பயந்தவன், அவனுக்குள்ள இறங்கும் போது அவன் கடல்ல தொடர்பு கத்துறான். அவங்க மன்னன் திரும்ப கூட அபிஷேகம் அவனுக்குள்ள ஊற்றப்பட்டது. அதை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டிய நாட்களாக இன்றைக்கு நானும் நீங்கள் இருக்கிறோம். ஏனோ தாவோண்டு ஊழியம் செய்ய வேண்டாம். ஆவில அனலா இருங்கள், ஆவில அக்கினியா இருங்கள், கிருபை வரங்கள் அண்ணல் ஊட்டுங்கள். ஒரு வாழ்க்கை தானுங்கோ, ஒரே ஒரு வாழ்க்கை. ஜீவனும் மரணமும் தேவன் கரத்துலான் இருக்குது. ஊழியம் என்று வரும்போது ஜீவனை கத்தருக்காக ரத்த சாட்சியா கொடுத்துட்டு வாங்க. கத்தர் பார்த்து கொள்வார். பேருக்கு ஊழியம் நமக்கு வேண்டாம், பேருக்கு ஊழியம் வேண்டாம். இருக்கிற வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போவோம். அதான் கத்தர் விரும்புகிறார். 3வது காரியம், கத்தர் உங்கள் மத்தியில பேச ஒரு காரியம் என்று சொன்னான். 3வது காரியம், எங்களோட உள்ளான மனிதன் பலப்பட வேணும். தேவ ஆவியினால் உள்ளான மனிதன் பலப்படுதல். இதுதான் கடைசி காரியம். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி எங்கிலும் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியலாயிருப்பீர்கள். நிச்சயமே மெய்யாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரும் மீது இந்த வார்த்தை வந்து பதியுங்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அனைவரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பரிசுத்தாவின் தேவ அன்பு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த அன்பு உங்களை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக பாடுகளை சுமந்தார், அவர் எங்களுக்காக என்ன செய்தார்? பரலோகத்தில் எங்களுக்கு நான் போகிறேன், நான் போனாத்தான் ஒரு கேட்டவாளை உங்களுக்கு அனுப்புவேன், நீங்க வரும்போது நான் உங்களுக்கு அவைகளை நான் தயார்படுத்த வேதம் சொல்லுகிறது. அப்ப நிச்சயமாகவே அவருடைய வருகையில நான் எடுத்துக் கொள்ளப்படுகிற பாத்திரமாக இருக்க வேணும். பரிசுத்த உங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பலனடைய வேணும். எப்படி பலனடைய வேணும்? உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், எங்களை நெருக்கி வருகிற எல்லா காரியங்களும், எங்களுக்கு எதிராக வர சகல சத்துருக்களின் வல்லமைகளை நாங்கள் விதித்துக் கொண்டு எழும்புகிற பரிசுத்த அந்த பலம் முதல் எந்த குடும்பத்துல ஊற்றப்படும் போது என் மீது ஊற்றப்பட்டு உங்களோட குடும்பங்கள்ல நீங்க ஒரு ஆள் தான் கத்தரோடு இருக்கலாம், பிள்ளைகள் கத்தரோடு இல்லாம இருக்கலாம், அல்லது மனைவி கத்தரை ஏற்றுக்கலாம், கணவன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு பாத்திரம் கத்தருக்காக தன் ஜீவனை கொடுத்து முழுமையாக தன் ஆவி ஆத்மா சரத்தை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் உங்களுக்காக என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை நீங்க ரட்சியம் என்று கேட்கும் போது நிச்சயமாவே கத்தருடைய கரம் அந்த குடும்பத்தை சந்திக்கும். பரிசுத்தாவின் அக்கினி ஒரு மனிதன் மீது ஒரு பாத்திரத்துக்கு இது ஊற்றப்படும் போது இருதயத்துல பரிசுத்த ஆவியாக சுட்டரித்து அந்த அபிஷேகம் அந்த குடும்பம் முழுமையை நிரப்பும். அந்த குடும்பம் மூலமாக அந்த பட்டணம், அந்த தேசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்ப்பு 3 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் தமது
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை போல் அந்த பரிசுத்த ஆவியை நம்மை சம்பூர்ணமாக பொழிந்து வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தருடைய ஆவியானவர் சம்பூர்ணமாக அவர்களுக்கு தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நானும் நீங்களும் கர்த்தரை நாங்கள் முழு விருத்தியத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் தொழில் கொள்ள வேணும். ஆவியில பலம் கொண்ட பாத்திரங்களாக இருக்க வேணும். பாருங்க, சங்கீதம் 91:16 இருக்குது 13. சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேல் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அதுல சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் நீ நடந்து நோச்சு பாருங்க. இதுக்கு உதாரணமா தானியல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, தானியலை கொண்டே சிங்கத்தின கூண்டுல போடுறாங்க. ஆனா அதுக்கு முதலே தானியல் இருந்த அந்த அமைச்சரவையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அரச சபையில அவனுக்கு எதிரியல்ல. அவங்க எல்லாரும் கூட வேலை செய்ற பிரைம் மினிஸ்டர்கள், கூட வேலை செய்ற ஆளுகள் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குரிய குணங்கள் ஜென்ம சுபாவம் சிங்கங்கள், மனித சிங்கங்களோட தானியல் இருந்து அவங்களோட குணாதிசயங்களை அறிந்து அவங்களை பெற்று அவன் பழக்குவிக்கப்பட்டவையால் அவனை கொண்ட நிஜமான ஒரு சிங்கத்துல கூட்டுல போடக்கு அவன் சிங்கத்தின வாயதவன் கட்டுகிறார். அதான் தானியல் விசுவாசித்த ஆவி. நானும் நீங்களும் ஒரு பிரச்சனையை கண்டாங்கோ கடந்து போகத்தான் வேணும், அல்லது அதை பிரச்சனையை விடுத்து போடத்தான் வேணும். நாங்க ஏதாவது பிரச்சனையை கடக்க வேணும், அதுக்கு மேல நடக்க வேணும், அதுக்கு பிறகுதான் மிதிக்க வேணும். நீங்க கடக்க முடியாமல் அதுக்கு மேல நடக்க முடியாமல் இருந்தால் உங்களால பிசாசுகளை விதித்து ஜெயம் கொள்ள முடியாது. நானும் நீங்களும் வேத வசனங்களை போதிக்கிற நாங்கள், ஜெபக்குழுக்கள், ஊழியங்கள் செய்கிற நாங்கள், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் சாட்சியாக இருக்கோம் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாங்கள் சிங்கத்தின் மீதும் வீரியன் பாம்பின் மீது நீ நடந்து வாழ சங்கத்தை வலு சர்ப்பத்தை நாங்கள் மிதித்து போடுகிற பாத்திரமாக மனித சிங்கங்களோடு தானியம் அன்று வேலை செய்தபடியால் அவனுக்கு விரோதமாக அவனை கொண்டு தானியம் கொண்டு போய் அவனை எப்படியாவது குற்றம் பிடிக்க வேணும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த சிங்க கூட்டுக்குள்ள போட்ட போதும் அந்த சிங்கத்தின் ஆவி கட்டப்பட்டபடி அவன் ஜெயம் கொண்டான். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரியே, இன்றைய நாளில் தேவன் கொடுக்கிற வார்த்தை ஆவியில் பலம் கொள்ளுங்கள், வசனத்துக்கு இடம் கொடுங்கள், வசனத்தை அபியாசப்படுத்துங்கள். வசனம் உங்களுடைய இதயத்தை அனலாக மாறட்டும், அக்கினியாக மாறட்டும், 7 மடங்கு அக்கினி ஜுவாலையாக மாறட்டும். ஒவ்வொருவரும் ஏனோக்கும் போல அப்பா எலியா போல அக்கினி அனலாக மாற்றுங்க. வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயங்கொள்கிற பாத்திரங்களாக மாற்றுங்க. உங்களுக்கு வார்த்தை பிசாசுகளை அதட்டும், நோயாளிகளை சொத்தமாக்கும் பயன்படட்டும். நிச்சயமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் ஒரு வசனத்தை கூறுங்கள், நான் முடிச்சுக்கொள்கிறேன். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி. இது ஜெபத்தை குறிக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடியா இந்த கடைசி காலத்தில் நானும் நீங்களும் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளா இருக்கிறபடியா உலகத்தில் எத்தனை சவால் உங்களை சந்தித்தாலும், எத்தனை உபத்திரவம், பாடுகள், இழப்புகள் வந்தாலும் நாங்கள் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்கள் தேவனுடைய ஜெபத்தின் ஆவி, ஜெப ஆவியின் வெள்ளம் அக்கினியாக மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்குள் விண்ணப்பங்களை எழுதிட்டு உங்களுக்கு எதுக்கு ஜெபிக்க வேணும் என்று தெரியாத போது நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் சூழ்நிலைக்காக உங்களோட அவர் ஜெபித்து நாங்கள் எடுக்கிற காரியங்கள் காரண சித்தியோ கற்றால் வரும் என்ற அவர் வார்த்தையின்படி தேவன் நாங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஜெய கொடுக்கும் தேவனை எங்களோடு கூட இருந்து அவர்கள் ஆசீர்வதித்து அதை எங்களுக்கு வர்த்திக்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமென். இந்த தினத்திலும் இந்த வார்த்தை பதிய எங்களுக்கு பகிர்ந்து கொண்டு தந்த மகேந்திரன் பிரதருக்கும் எஸ்வி பிரதருக்கும் இந்த சங்கமன் தொலைக்காட்சிக்கும் மிக்க மிக்க நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் தேவன் தாமே கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ. ஆமென். Praise the Lord. ஒரு நிமிஷம் கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுறார். பரலோகத்தில் வானத்தில் உண்டான சத்தங்கள் என்ற பேர்ல உங்களை மெசேஜ் ஆயத்தம் பண்ண சொல்ற. அடுத்த முறைக்கு வானத்தில் உண்டான சத்தங்கள், கடைசியாக ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யங்கள் ஆயின என்கிற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின என்று முடியுது வெளிப்படுத்தல. அதுக்கு முதல்ல வேதம் உருவான நாட்கள்ல இருந்து வானத்தில் உருவான சத்தங்கள், எலியாவோட பேசினார், இயேசுவோட பேசினார். இப்படியாய் ஆண்டவர் வார்த்தை ஆயத்தப்படுத்துங்க சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி. நீங்க சொன்ன மாதிரி கூட வார்த்தையின் படியே ஆக கடவுள். ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்படியே செய்து கொள்றேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆமென் சிஸ்டர். எனக்கு இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி வானத்தின் சத்தங்கள் இன்னைக்கு காலம்பரை கர்த்தர் எனக்கு கொடுத்த பாட்டு இதுதான். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும்,
ஆகாயவின் மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவன் என்றாரே மகிமனின் பாசம் பெரிது மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சிமை பெற்று உயர்த்திடுவோம் குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாயவின் மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நன்றி சிஸ்டர், உங்களோட வார்த்தை மெய்யாவே என்னையும் தொட்டுச்சு. ஏன்னா சில நேரம் நாங்கள் அந்த கஷ்டங்கள் அந்த தண்ணீரை நடக்கும் பொழுது தவிக்கிறோம். ஆனா கத்தருடைய பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க கூறினபடி நாங்க அதுக்கு மேலாக நாங்க நடக்கின்றோமா, நடந்து அதை கடந்து செல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை எங்களுக்குள்ள போய் அது உருவாகிறது. அருமையான வார்த்தையில கொடுத்தீங்க சிஸ்டர். காட் பிளஸ் யூ. என் பேர் டாலி. நான் கனடா அல்பர்ட்டாவிலிருந்து பேசுகிறேன், கல்கரியிலிருந்து. உங்களோட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் உள்ளத்துல இருந்து அப்படியே துணித்து கொண்டே இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்த மறுபடியும் சங்கமம் வானொலியில் வந்து அதிகமாக உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். கத்தர் உங்களை அழைப்பின்படி இன்னும் அதிகமாக அவரோட வார்த்தையை கொடுத்து அவரோட தொனி அவரோட சத்தத்தை கேட்பதற்கு கத்தர் உங்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி. முதல் தடவை தான் எடுத்தேன். ஆனா பரிசுத்தாவியா இடத்துல அவர் சொன்னதானே, பரிசுத்தாவியா இந்த வார்த்தையை அவர் தண்ட கையில பொறுப்பெடுத்துட்டாங்க. அதான் நடந்த விஷயம். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்னை உற்சாகப்படுத்துக்கு இன்னும் நான் ஆவிய சத்தியங்களுக்குள்ளாக ஆவியோட இதய துடிப்பை கேட்டு அந்த இதய ஒலிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வார்த்தை உங்கள் மத்தியில் எழுப்புதலுக்கு நேராக தேவனை கொண்டு செல்ல தேவன் உங்கள் அனைவரோட ஒத்துழைப்போடும் கத்தர் இதை காரியத்தை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் நன்றி பிரதர். சங்கமம் தொலைக்காட்சிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. நன்றி. ஆமென். இது யாராவது இவருடைய செய்தி தொட்டால் அல்லது இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டுமென்றால் சொல்லலாம். முடிவு ஜெபத்துக்கு போகும் முன் உங்களை அழைக்கிறேன். யாராவது சொல்ல வேண்டுமென்றால் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Thank you. எனக்கு அதிகாலையிலே என் ஆவியானவர் தட்டி எழுப்பி எனக்கு கொடுத்தது அண்ணலாய் தணலாய் நீ இருக்க வேண்டும், ஆவியில பலன் கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு கொடுத்த வார்த்தை இன்றைக்கு. அப்ப நான் ஆண்டவரோட சமூகத்துல இருந்தேன். இன்ன பாடலை பாடி துதிச்சு அப்பா அம்மா ஆராதிக்கிறேன். அப்பா சொல்லாம நான் எந்த பாடலுமே துதிக்க எடுக்கிறதே இல்லை. நாவில வார்த்தை வந்து அந்த வார்த்தைக்கு இணங்கவே பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துறோம். இந்த பாடம் வரும்போது அப்ப இந்த பாடல் எனக்குள்ள தந்தது ஆவியானவர். இந்த பாடலை பாடும் பொழுது ஆவியானவர் நிரப்பினார். அந்த வார்த்தையும் ஆவியானவர் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை ஆவியில பலன் கொள்ள செய்வேன்னு சொன்னார். இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் எங்கள் ஊழிய பாதையில சரி, என் வாழ்க்கை பாதையிலும் சரி வந்திருக்கு. ஆனால் நான் அவரை கடக்கவும் நடக்கவும் மிதிக்கவும் கத்தர் பலனை தந்திருக்கிறேன். இன்றைக்கும் தட்டி என்னை எழுப்பி இருக்கிறார், உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஆவியில இந்த பேசுற வார்த்தை எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறதை உணர்த்தினார். அது மாத்திரமில்லை, இது ஒரு அபிஷேக ஆராதனை. இந்த ஆராதனை அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் அபிஷேகித்து ஒரு எழுப்புதல் கூடாக இந்த அபிஷேக ஆராதனை கொண்டு செல்ல போறார். இது தேசமங்கம் ஒரு எழுப்புதலை காண செய்கிறார் கர்த்தர். அந்த எழுப்புதலுக்கு ஒரு அடித்தளமாக இது ஒரு பவுண்டேஷனா இருக்க போது அதுக்காக நான் இந்த வாய்தவனை சோசரிக்கிறேன். அப்படியா ஊழியர்களை எழுப்பி இருக்கிறார். இந்த வார்த்தையை அப்படி கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறார். அந்த கிருபைக்காக வார்த்தை கொடுத்த சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. சங்கம் வானொலிக்கும் மகிந்தனையாக்கும் நிலசி விடுவதற்கு நன்றி. தொடர்ந்தும் நாங்கள் இந்த வானொலியை ஆசீர்வதித்து கதை நடத்த ஜெபிப்போம். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நன்றி. ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் சிஸ்டர் சுபா இளங்கோ, ஒன்டாரியோ, கனடா. வேறு யாராவது சொல்ல போறீங்களா? முடிவு நடக்க போகிறேன். Praise the Lord, brother. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியில முதல் தடவை என்ன பங்கு கொள்ள வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் மொன்ட்ரியல், கனடாவில் கிபெக் ப்ராவின்ஸ்ல இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பேர் எஸ்தர் அகிலா. எஸ்தர் ஞானஸ்தான பெயர் அகிலா மகாதேவா. இந்த ஃபேமிலி நேம், ஃபர்ஸ்ட் நேம் அகிலா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இதுவரை
சங்கமம் ஊழியத்தில் நான் அடிக்கடி ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்கைப் ஊடாக ஜாயின் பண்ணி ஊழியம் செய்திருக்கிறேன். இன்றைக்கு என்னை இந்த ஆராதனை துதியில தான் பங்கு கொள்ள வச்சதுக்காக இந்த காலை வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கனடாவின் எல்லா ப்ராவின்ஸையும் இந்த சம்மர் நாட்கள்ல ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும்படிக்கு, யோனாவின் நாட்களில ஒரு யோனாவுக்கூடாக பட்டணம் கவுக்கப்படாதபடி எழுப்புதல் கண்ட அந்த எழுப்புதலை போல பூமி அனைத்திலும் எழுப்புதல் உண்டாக, இயற்கழிவுகள், செயற்கழிகள், பஞ்சங்கள், யுத்தங்கள் எல்லாவற்றிலும் இந்த நீங்களாகி எழுப்புதலாய், இனமினமாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய், ஜாதி ஜாதியா ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் நிறைவேறப்பெற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களாய் சகல ஜனங்களும் மாறிப்போக பிதாவின் சமூகத்திலே திறப்பிலே நிற்போம் என்று அறைகூவல் அழைத்து கர்த்தருடைய நாமத்திலே ஜெயித்து ஜெயம் கொள்ள தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் இந்த இறுதி நாட்களில் நிறைவேற்றப்பட பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக சகல ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. நானும் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், மருமக்கள் யாரும் கெட்டு போகக்கூடாது, இணைந்திருக்கிற யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் ஜெயங்கொள்ள வேணும், மகிமை மேல் மகிமை அடைந்து மர்வமாகி மணவாளுடைய மணவாட்டியாய் அவரோடு கூட உரிமை பொழுதில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு கூட ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஊழியத்தை, தரிசனத்தை, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் தொடர்ந்தும் எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்னை சந்திக்க வைத்ததுக்காக நன்றி. பிரதர் மகேந்திரன், எனக்கு உங்களை தெரியும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ பிரதர் வெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, காட் பிளஸ் யூ. இன்னும் 266 தேசத்திலும் எல்லைகள் விரிவாக கர்த்தருடைய நாமத்திலே நல்வார்த்தைகளை கூறி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆமேன், ஆமேன். சிஸ்டர் அருந்ததி தான் சிஸ்டர் எங்களை அறிமுகப்படுத்தினவர். சிஸ்டர் அருந்ததி தான் சிஸ்டர் அகிலாவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதுக்காக நான் நன்றி சொல்வேன். பிரேஸ்டோ சிஸ்டர் அருந்ததி 2 வார்த்தை பேச முடியுமா? பரவாயில்ல, ஓகே. நாங்கள் முடிவு ஜோதி எடுப்போம். இன்றைய நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சியிலே உண்மையாவே இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது, பெலனா இருந்தது. எனக்காக நீங்க ஜெபித்தீங்க. சுயினப்பட்ட நேரத்துல பிரதரும் சிஸ்டர் எல்லாரும் ஜெபித்தீங்க. தேங்க்யூ. கர்த்தர் என்ன பலப்படுத்தினார். இந்த நாள்ல வார்த்தை, அதாவது உள்ளான மனுஷன்ல பெலன் அடைய வேண்டும். ஆகவே நாங்கள் என்னதான் வேதத்தை வாசித்தான சபைக்கு போனான என்ன காரியம் இருந்தாலும் எங்களுடைய உள்ளான மனுஷனிலே நாங்கள் பெலனடையும் போதுதான் நாங்கள் ஆவிக்குரிய அந்த யுத்தத்துல பெலனாய் வெற்றியாய் ஓட முடியும். அதை கர்த்தருடைய வார்த்தை கூடாக சிஸ்டர் பகிர்ந்து கொண்டா. அதே போல் கூறிய ஆயுதம், எங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்லத்தக்கதான ஜெபமாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு ஜெபங்களுக்கு தேவன் உத்தரவையும் அருள முடியும். அவ்விதமாய் ஜெபமும் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலன் அடைந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை கூட ஆசீர்வதித்திருப்பார் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட மகளுக்காகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். இன்றைய நாளில் இந்த செய்தி அநேகரை தொற்றிருக்கின்றது. சிஸ்டர் அகிலா அவர்கள் ஜெர்மனிலே முதல் தடவையாக இந்த அகிலா முதல் தடவையாக முதல் தடவையாக அகிலியா ஜெர்மனி. அநேக அகலியா இருக்கிறப்ப எனக்கு அப்செட்டா போச்சு. அகலியா ஜெர்மனியிலிருந்து முதல் தடவையாக இந்த சங்கம வானொலியிலே உவாச ஜெபத்திலே செய்து கொடுத்த அந்த செய்தி அநேகரை தொட்டு. அது மட்டுமல்ல, இந்த செய்தி மறு ஒளிபரப்பை போகும்போது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அப்படியாக இன்றைய நாளிலே தேவன் இந்த சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜெப செய்தியை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. நாளைய நாளிலே பாஸ்டர் செல்வராஜ் பட்டிக்குளம், பாஸ்டர் சாமுவேல் செல்வராஜ் நாளைய நேரத்தில் செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி. அதான் இன்றைக்கு புதிய நாகம் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா,
சிஸ்டர் அகிலா மகாதேவா, சிஸ்டர் அகிலா எல்லோரும் முதல் தடவையாக இந்த சங்கம வானொலி தேவன் கலந்துரைச்ச காரணம், இந்த சங்கம வானொலி உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுடைய சத்தம் உலகமெங்கு தெரிக்கும் பொழுது ஓடோடி வருவார். ஓடோடி வந்து இதை கலந்து கொள்வார்கள். நேரம் அரமத்தியாலம் கூட காரணம் தலைமை கூட்டம் சொல்லிவிட்டார், ஐயா அரமத்தியாலம் கூட எடுங்கள். அப்படியாக தேவன் இன்றைய நாளை வழிநடத்தினார். நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுப்போமா? ஆமா, இல்லை ஒரு முடித்தார். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, காலை மதிய மாலை இரவு வேளையிலே சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப செய்தி நிகழ்ச்சியிலே நீர் ஆசீர்வதித்து தந்திருக்கு சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஜெபித்து துதித்து ஆராதிக்கும் பொழுது சுவாமி, அந்த பிரசனத்தை இந்த பரலோகத்தை உணர்ந்தீர் சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டோர். இன்றைய நாளை புதிதாக கலந்து கொண்ட சிஸ்டர் ஆனந்தராஜா அவர்களை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக மாற்றினீரே, நன்றி. சிஸ்டர் ஆனந்தராஜா, சுஜாதா, சிஸ்டர் அகிலா மகாதேவா கொண்டு வந்து நிறுத்தினீர் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டோரே. ஐயா, அந்த உபவாச ஜெபம் நாளைய தினத்திலும் இதே நேரத்தில் நடக்கும்போது சுவாமி, இதே பிரசனத்தை நாளைய தினத்திலும் நீர் ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளிலே கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுத்த தாசர்கள், தாளந்த கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பில கேட்கிற பிள்ளைகள், 210 நாடுகள் கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த துதி ஆராதனை செய்திகள் மறு ஒளிபரப்பிலை போகும்போது சுவாமி, அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒன்றான தேவனை மையப்படுத்த வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை ஒடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து நாளிதத்தில் நடக்கிற துவாச ஜெப ஆறாலே செய்து கொடுக்கிற பாச சாமுவேல் ராஜையும் ஆசீர்வாதத்தில் நடத்த வேண்டும் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான அபிஷேக ஆராதனை கூட கடந்து சென்றோம். அருமையான ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் இந்த நேரத்தையும் எங்களுக்காக தந்திருக்கிறார். அவர் 1 மணித்தியாலமாவது ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் 2 மணித்தியாலமாக இந்த நேரத்திலே ஜெபித்து ஆசீர்வதித்து இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துகிறார். அது மட்டுமல்லாமல் வானொலி 24 மணித்தியாலமாக நடைபெறுகிறது. 16 மணித்தியாலம் லைவ் போகிறது. அந்த வகையிலே வானொலி கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கால வேளையிலே எங்களுடன் சகோதரர் மைந்தனையா அதிகால வேளையிலே அவருடைய அதிகால வேளையிலே 4 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை வழி நடத்துகிற ஊழியர் நாளைய நாளிலும் நடத்துகிறார். அதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே 7:30 மணிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே 7:30 மணிக்கு அபிஷேக ஆராதனை. அதை தொடர்ந்து இதே நேரம் 2 மணித்தியாலங்கள் இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜெபங்களுடன் கடந்து செல்கிறோம். அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இணைய முடியும், கேட்க முடியும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் இரவு 10 மணி வரை தொடரும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். தொகுத்து வழங்கிய சகோதரர் மைந்தனையா அதே வேளையிலே இன்றைய நாளிலே இணைந்த ஊழியர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தருடைய ஊழியங்களுக்கு இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சகோதரர் மைந்தனையா, சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் கால வேளையிலே சகோதரி அகிலா அவர்கள் மொன்றியலிருந்தும், சகோதரி சுபா இளங்கோ இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். அதே போல மாலை வேளையிலே சகோதரி அருந்ததி கூட கால வேளையில் இணைந்தார்கள் டொரண்டோவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி ஜானட் அவர்களும் அதே வேளையிலே தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். மாலை வேளையிலே சகோதரி அகல்யா
அவர் அருமையான வார்த்தை கூடாக வழிநடத்தினார். எல்லோரையும் வார்த்தைகளுக்கு கூடாக பலப்படுத்தி இருக்கிறார். ஆவியானவரின் அபிஷேகம் பெற்று நாங்கள் பலம் கொண்டு திடங்கொண்டு ஊழியங்களை செய்ய, அதே வேளையிலே குடும்ப காரியங்களையும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் தந்த அதிகாரங்கள், எங்களுக்கு தந்த அதிகாரங்கள் மூலம் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கடந்து செல்ல எந்தெந்த நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அதே வேளையிலே மறுவிலே பேசுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கிட்டத்தட்ட 1998 பேர் எங்களுடைய செய்திகளை கேட்கிறார்கள். 120 நாடுகளிலிருந்தும் கேட்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்து இலங்கையிலிருந்து விசேடமாக இன்றைய நாளிலே இணைந்த சகோதரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்களையும் நாங்கள் முதலாக பார்த்துகிறோம். இரவு நேரத்தில் இணைந்தார்கள். அவர்களுக்கு இரவு நேரமாக இருக்கிறது. அப்படியாக எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். சுவிசேஷரின் வாணர் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக நேரத்தை செலவழிக்கிறவங்க எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். அவர் உங்களை தேடி எங்களையும் தேடி சந்தித்து ரட்சித்து ஆசீர்வதித்து சிங்கத்தின் பலன் எங்களுக்கு தந்து வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காலை வேளையில் நீங்கள் எந்த நேரமும் எங்களுடன் ஊழியம் செய்ய நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி தருவோம். இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற அந்த காரியத்துக்கூடாக இந்த ஊழியம் நடைபெறுகிறது. அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலும் இதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆலயத்துக்கு போகின்றவர்கள் நாங்கள் தடை செய்யவில்லை. ஆலயத்துக்கு போகாதவர்கள் அல்லது ஆலயத்துக்கு போய் வந்தவர்கள் உங்களுடைய நேரத்தின்படி இணையுங்கள். வானொலி கூடாக இணைய முடியும், ஸ்கைப் மன்னிக்க வேண்டும், ஜூமு கூடாக இணைய முடியும், ஃபோனுக்கு கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக, டெலிகிராமு கூடாக, வைபர் கூட இணைய முடியும். கனடா, அமெரிக்கா டோல் ஃப்ரீயாக இருக்கிறது. நீங்கள் ஃபோன் கூட இணைந்து கேட்க முடியும் அல்லது நீங்கள் ஊழியங்களை செய்ய முடியும். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றிகளை கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே உங்களுடன் புதிதாக இணைகின்ற ஒரு ஊழியர்களுடனும் மீதியாக நாளைய நாளில் இணைகின்ற ஊழியர்களுடனும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதற்கு நன்றி செலுத்துவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you all. Amen. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் எல்லோரும் ஆத்மாவை சொல்லி முடிவு கொண்டுறோமா? எல்லோரும் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒரு படம் போட்டி வசதியாக இருக்கும், நன்றாக இருக்கும், அழகாக இருக்கும். வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்பிக்கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை காலை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம். இந்த செய்திகளை நாங்கள் அனுப்பி தருகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அருமையானவர்களை, இதுவரை நேரம் நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் உபவாசத்துடன் இந்த வேளையில் இணைந்தோம். ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இதன் மறுவலையும் பொழுதும் தெளிவுபட ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் உதவி செய்வாராக. எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. புதிகள், ஜெபங்கள், பாடல்கள், தேவ செய்திகள் அந்த வகையில் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் தந்த இந்த ஊழியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சேடமாக தொகுத்து வழங்கி சகோதரன் மைந்தனையாக்கு அதிகால வேளையில் இணைந்தார். இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற எங்களுடைய ஊழியர்களுக்கு தெரியும். முன்னதாக நாங்கள் இந்த காரியங்களை ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே ஆர்கனைஸ் பண்ணி ஒருவருடன் பேசி யார் யார் சாட்டர்டே யார் யார் சண்டே செய்வீர்கள் என்ற அந்த காரியத்தோடு நாங்கள் நடத்தினோம். அந்த வகையில் இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமென். God bless you all. ஆமென்.